தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவருமான விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கி மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டிருக்கிறது. ஒரு சில முக்கிய நிகழ்வுகளுக்கு அவர் நேரிலும் செல்கிறார். கூட்ட நெரிசல் ஏற்படுகிறது. இதன் அடிப்படையில் அவருக்கு பாதுகாப்பு வழங்குவதற்காக ஒய் பிரிவு பாதுகாப்புல மொத்தமாக 12 பேர் வரை மத்திய ரிசர்வ் படையில் இருக்கக்கூடிய துப்பாக்கி ஏந்திய காவலர்கள் 2 அல்லது 3 பேர் இதில் துப்பாக்கி ஏந்திய காவலர்கள் இருப்பார்கள். மற்றவர்கள் எல்லாமே கை துப்பாக்கியோ பாதுகாப்பு பணியில் ஈடுபடக்கூடிய போலீசார். 2 வாகனங்கள், கான்வே வாகனங்கள், 2 வாகனங்கள் முன்னும் பின்னுமாக இந்த வாகனங்கள் பயன்படுத்தப்படும். அதே போன்று துப்பாக்கி ஏந்திய ரிசர்வ் போலீஸ்ல அதில் கமாண்டோ படையை சேர்ந்தவர்கள் 1 அல்லது 2 இருப்பார்கள். இது போன்று இங்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய மத்திய ரிசர்வ் கம்பெனிகளில் இருந்து அந்த காவலர்களை அதற்காக பணிக்கு அனுப்புவார்கள். சுழற்சி முறையில 24 மணி நேரமும் அவர் தங்கி இருக்கக்கூடிய வீடு அல்லது அவர் செல்லக்கூடிய அந்த இடங்கள்ல அவர்கள் தொடர்ந்து பாதுகாப்பு பணியிலே ஈடுபடுவார்கள்.